எல்லாருக்கும் வணக்கங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருந்தாலும் வாக்கிய பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. அப்போது அந்த சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, கோட்சார ரீதியாக மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பை கொண்டு தான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான சனி பயிற்சி பலனை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சனி பயிற்சி பலனை பார்த்துருப்பீங்க. பலன் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. சொல்லக்கூடிய பலனுக்கு ஆதாரம் இருக்கணுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சனி பயிற்சி அடைஞ்ச நாளில் சுக்கிர பகவான் சனியோடு சேர்ந்திருக்கார், உச்ச நிலையில் இருக்கார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் 5வது பாவகத்தில், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிற தருணத்தில் தான் சனி பயிற்சி நடந்தது. இந்த சனி பயிற்சியால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க. மிகப்பெரிய அனுகூலங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் தரதான் செய்யுது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் நம்மளால் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயந்தானே. சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியுது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான தருணம் என்னன்றது சொல்கிறேனுங்க, முழுமையாக கேட்டுக்கிடுங்க. துலா ராசியாதிபதி உச்சநிலையில் இருக்கிறதே சிறப்பு. அதுபோக துலா ராசியாதிபதி 6வது பாவகத்தில், 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 6வது பாவகம் தானுங்க. 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கிற. அப்படி உங்கள் ராசியாதிபதியோடைய மிகப்பெரிய ஒரு நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சுபகிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தானுங்க. அப்போ அந்த சனி பகவானுடைய அமைப்பு பிரமாதமான ஒரு சூழல். 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3வது இடத்தை பார்ப்பார். அதனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். படிச்சிருக்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கேன், நான் செய்கிற வேலைக்கும் நான் படித்த படிப்புக்கு சம்மதமே இல்லைங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 100% சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக துளாராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட ஒரு சங்கடங்களில் இருக்கிறேனுங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு உண்மைக்கே சம்மதமே இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், அவர் தானே தனகாரகர். உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து அவருடைய சுயசாரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரம். அப்போ அவருடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தனகாரகனுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன், தனகாரகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்தவர் குரு, வீடு கொடுத்தவர் குரு. அந்த சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்காரு சனி பயிற்சி காலகட்டத்தில். அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. சம்பாதிக்கும் போது எல்லாமே நம்மளால் சாதிக்க முடிகிறதில்லை, ஒரு செயல் செய்துக்கிட முடிகிறதில்லை. 10 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சந்தர்ப்ப சூழல். அப்போ அந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மனசில் கட்டி வச்சுருந்த அந்த மனக்கோட்டை எல்லாமே நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய ஒரு நேரம் தாடுங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில். 6வது பாவகத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு சங்கடம் மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்க போகிறீங்க. அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச உடனே நமக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலனை கொடுத்துட்டு போகிறதில்லை. அப்போ மற்ற கிரகங்களுடைய நிகழ்வு இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா குரு பகவானுடைய முழுமையான பார்வை 9வது பார்வை நம்ம ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். அந்த நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உச்ச நிலையில் வந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பார். இந்த நிகழ்வெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்
ஜூன் மாதத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில்காரகனை பார்க்கிறார். அப்போ தான் சனி பகவானை பார்க்கிறார். அந்த சனி பகவானுடைய நிகழ்வு அந்த நேரத்தில் பிரமாதமாக இருக்கும். அப்போது அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான தருணம் வரப்போகுதுங்க. ரெடியாக இருங்க. நம்ம விவசாயம் செய்கிறோம்னா ஆடி பட்டத்தையும் தை பட்டத்தையும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆடி பட்டம் கை கொடுக்கலன்னா உடனே நம்ம நினைக்கிறது என்னென்னா தை பட்டத்தில் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருந்தாலும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் 100% மாறுதல் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் நடக்கும் பிரித்து சொல்கிறத விட இந்த தருணங்களில் நடக்கக்கூடிய எல்லா பலன்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு விஷயம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேனுங்க. கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம் உங்களுடையது. அது உங்களுடைய கேரக்டர். வாழ்ந்தவங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க. உங்களால் கெட்டு போயிட்டேன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்களுக்கு மட்டும் போகாதீங்க. 6வது பாவகத்தில் சனி பகவான் போகிறதுனால ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணங்கள் வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த 6வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா கூட சுக்கிர பகவான் உங்கள் ராசியாதிபதி 12வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அது எப்படின்னா ஒரு படத்தில் கவுண்டுமணி சொன்ன மாதிரி கரண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து பீஸ்காரர் பிடிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சம்பாதனை வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆன்லைனிலோ லாட்ரியோ உங்களுக்கு சம்பாதனை வரும். 1 லட்ச ரூபாய் கொடுத்துவிட்டு 10 லட்சம் ரூபாய் இழந்து விடுவீங்க. நிச்சயமாக நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. உச்ச நிலையில் இருக்கிறாருன்றது அது வேறு. ஆனாலும் இந்த லாட்ரியில் சம்பாதிக்கலாம், ஆன்லைனில் சம்பாதிக்கலாம், வேறு ஏதாவது ரூட்டில் போகலாம், இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக வேண்டாம். உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, பொருள் கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேனுங்க. இல்லை நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேலை பார்க்க போகிறேனுங்க, சரிங்களா? உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும்தான் பார்த்துக்கிடணுமே தவிர ஆடம்பரமான வாழ்க்கை இந்த நேரத்தில் வாழ்ந்து விடலான்ற எண்ணம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். சரியா? அகலக்கால் வச்சிங்கன்னா அது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே அது சிக்கலாகி போயிடும். கொஞ்சம் முன் யோசனையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சங்கடங்கள் வந்தாலும் குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய இடத்த நம்ம பார்க்கறதுனால நமக்கு மாற்றங்கள் கொடுக்க தான் செய்யும். அதில் பெரிய ஒரு தொந்தரவு இல்லை. உங்களுடைய மனக்கோட்டைகள் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். விரைய செலவுகள் அப்படின்னா சனி பகவான் நம்ம 12வது பாவகத்தில் பார்க்கிறாரு. சுப விரைய செலவுகள் செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு வீடு வாசல் கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடுங்க. அதுக்குண்டான நேரம் தானுங்க. கையில் 4 காசு மிச்சப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு கேள்விக்குறி தானுங்க. கையில் 4 காசு மிச்சப்படுத்த முடியாது. அப்படி துலா ராசியில் பிறந்தவங்க கையில் ஒரு 4 காசு மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேற்கொண்டு விரைய செலவுகளை செஞ்சுக்கோங்க. நமக்கு அத்தியாவசியம் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க, ஆடம்பரம்ன்றது ஒன்று இருக்குது. ஆடம்பரம் வேணான்னு சொல்லி போட்டுனுங்க. துளாராசியில் பிறந்தவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கெல்லாம் நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. அத்தியாவசியம் என்னவோ அவசியம் என்னவோ அதை மட்டும்தான் செய்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேர காலங்கள் நல்ல விதமாகவே கை கொடுக்கும். அதே மாதிரி 5வது பாவகத்தில் நமக்கு சூரியனும் செவ்வாவும் ராகு புதன் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 12 வருடம் ஆகுதுங்க. குழந்தை பாக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க அப்படின்னா இந்த தருணங்களில் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திடும். உடம்பில் இருக்க அந்த நோய் நொடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது, சனி பகவான் மேலே குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது, அதான் ஜூன் 16ஆம் தேதி சொன்னேனுங்க. அப்போ இது என்ன மாதம் உங்களுக்கு? மார்ச் மாதம் தானே. ஏப்ரல் மே 2 மாதம் பொறுத்துக்கிடுங்க. 2 மாதம் கழித்து புத்திரபாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஆக சனி பயிற்சியுடைய மாற்றம் அப்படின்றது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகம் தானுங்க.
பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, 100% சாதகம் தானுங்க. சரிங்களா? நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துலா ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.